குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டார். அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர அவரை பிணையில் விடுதலை செய்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி நிலுப்புலி லங்காபுரம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் முன்னிலையானார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான திலக் மாரப்பன, அனுஜா பிரேமரத்ன, உப்புல் ஜெயசூரிய மற்றும் அலி சஃப்ரி ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். ரணில் விக்ரமசிங்க உடல்நல குறைபாடு காரணமாக நேற்று நீதிமன்றில் முன்னிலையாகாத நிலையில் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆரம்பத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்க சட்டமா அதிபர் திணைக்களம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது. பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நோய் நிலைமை அதிகரித்துள்ளதால் பாரிய உயிராபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை பிணையில் விடுதலை செய்யுமாறும் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றில் கோரிக்கையை முன்வைத்த நிலையில் நீதிமன்றம் பிணையில் அவரை விடுதலை செய்தது. தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் ரணில் விக்ரமசிங்க விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்தார். மேலும் நேற்று காலை முதல் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தை சுற்றி ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் நிறைந்திருந்தமையால் பிரதேசத்தில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. கொழும்பு கோட்டை முதல் லேக் ஹவுஸ் நிறுவனத்தை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் கம்பெனி வீதி உள்ளிட்ட பல வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. இதேவேளை கொழும்பு நீதவான் நீதிமன்றுக்கு அருகிலுள்ள கியூ வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனுர கோ ஹோம் என கோஷம் எழுப்பியிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கூட்டத்தின் மத்தியில் உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் கூட்டுப் போராட்டம் ஆரம்பமாகிவிட்டதாக குறிப்பிட்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தினால் பிரதேசத்தில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.